அனைவருக்கும் வணக்கம். சமீபத்திய பத்திரிகை செய்தி ஒன்று, அது சம்பந்தமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயிலுக்காக நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் இவர்கள் கல்லூரி கட்டுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது எவ்வளவு அறியாமை மிகுந்த பேச்சு என்பதை ஒரு நிமிடம் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும், மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆங்கோர் ஏழைக்கு கல்வி கற்பித்தல் அன்னசத்திரங்கள் 1000 கட்டுவதை விடவும் ஆலயங்கள் 1000 கட்டுவதை விடவும் சிறந்தது என்றார்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னான். இன்றைய தினம் காஞ்சி சங்கரமடம், திருப்பதி, பல்வேறு கோயில் சொத்துக்கள் எல்லாம் எப்படி தேவையில்லாமல் அவை கொட்டி கிடக்கிறது, எந்த பயன்பாடும் இல்லாமல் கோயில் சொத்துங்கின்ற ஒரே காரணத்துக்காக அது சமுதாயத்துக்கு பயன்படாமல் தனிநபர்களும் குற்றவாளிகள் கையிலும் அது மாட்டிக்கொண்டு சீரழிகிறது என்பது பல்வேறு செய்திகளின் வாயிலாக நாம் அறிகின்றோம். இந்த ஒரு காலத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அதிகமான வரி வசூல் செய்யும் போது மக்கள் இவ்வளவு வரி வசூல் செய்கிறீர்களே என்று மக்கள் மிகவும் எதிர்ப்பு தெரிவித்த போது, நாம் உங்களுடைய வரி வசூல் பணத்தை எல்லாம் சும்மா ஒன்றும் நாங்கள் வைத்துவிடவில்லை, பள்ளிகளும் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் உருவாக்கி இருக்கிறோம் என்று தாங்கள் பெற்றுக்கொண்ட வரிக்கு நியாயம் செய்வதாக நினைத்து அவ்வாறாக உருவாக்கப்பட்டதுதான் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும். அதாவது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, த கிரேட் அச்சீவ்மெண்ட் மேடு பிஹைண்ட் செல்ஃபிஷ் ரீசன். ஒரு சுயநல காரணத்துக்காக மிகப்பெரிய ஒரு உலக அதிசயம் உருவாக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஷாஜகான் தன் மனைவிக்காக கட்டிய சமாதி தான் இன்று உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது என்பார்கள். அவ்வாறு வரலாற்றிலே சுயநல காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தான், தேவாலயங்கள் தான் கிறிஸ்தவ மிஷனரியுடைய வரி விதிப்பை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் என்பது கடந்த காலத்தில் நான் படித்த செய்திகளிலிருந்து அறிந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் பேசப்படும் விஷயங்களையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அறநிலையத்துறையில் உள்ள பணத்தை கல்விக்காக செலவு செய்வதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இது ஏதேனும் அரசியல் அமைப்பு இதில் அரசியல் சாசனம் மீறப்பட்டிருக்கிறதா இல்லையே? அப்படி இருக்கும்போது பல்வேறு பழனியாண்டவர் கல்லூரியின் பல்வேறு மாணவர்கள் நல்ல வளமுடன் படித்து வெளிவருவதற்கு காரணமாக அந்த கல்லூரி இருக்கிறது என்று கூட ஒரு மாணவர் குறிப்பிட்டிருந்தார். ஆக ஒரு சரியான விஷயத்துக்காக செய்த ஒன்றை மக்களிடம் இருக்கின்ற இந்த ஒரு மாயையான பக்தி மனநிலையை பயன்படுத்தி, இந்திய அளவிலே பக்தி மனநிலை பயன்படுத்தி ராமர் கிருஷ்ணா என்று சொல்லி எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அதே போலவே தமிழ்நாட்டில் உள்ள மக்களையும் தற்போதைய ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பேசியுள்ளார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும். இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு கல்விக்கூடமும் மிஷினரி பக்கத்திலும் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி சர்ச்சு இருக்கும், பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். அதாவது மதமும் கல்வியும் அருகருகே இருக்கிறது பாருங்கள். இதுவே ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு என்று கூட சொல்லுவேன் நான். கிறிஸ்தவ மிஷனரியிலே படிக்க போகும் பிள்ளைகள் அங்கு இயேசு சம்பந்தமான பாடல்களை எல்லாம் பாடுகின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்குள்ளேயே அந்தந்த சமயத்தினுடைய கோயில்கள் எல்லாம் இருக்கின்றது. அரசு அலுவலகங்களுக்குள்ளே கூட சமய கோயில்கள் இருக்கின்றன. நான் கூட ஒரு முறை சொன்னேன்,
ஒரு குடியிருப்பு பகுதியிலே கோயில் கட்ட வேண்டும், பணம் வேண்டும் என்றார்கள், சொன்னார்கள். எனக்கும் ஒரு தர்கா கட்ட வேண்டும் என்று தான் ஆசை என்றேன். அன்றோடு விட்டுவிட்டார்கள் என்னிடம் பணம் கேட்பதை. இவற்றையெல்லாம் கல்வி நிலையங்களிலிருந்து மதத்தையும், மதத்திலிருந்து கல்வி நிலையங்களையும் பிரித்து வைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகும். இது இந்த நேரத்திலே ஒரு அரசு நிதியை சரியாக பயன்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கின்ற கோயில் சொத்துக்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவை ஒரு 5 ஆண்டு திட்டத்திற்கே பயன்படும். இந்த பணமெல்லாம் அதாவது செல்வம் சேரும் இடங்களில் மனிதன் சீரழிகிறான் என்கிற கோயில் செல்வம் தான் இந்த கோயில் தர்மகர்த்தாக்களை எல்லாம் தவறான வழியில் நடத்துகிறது என்று கூட நான் சொல்வேன். காஞ்சி சங்கர மடத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, அங்கே எவ்வளவு தேவை இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் கூட கோயில் மனைகளில் குடியிருப்பவர்களுக்கு அங்கிருந்து அங்கே தொடர்ந்து குடியிருப்பதற்கு நிறைய பல லட்சம் பணம் கட்ட வேண்டிய ஒரு நிலையெல்லாம் கூட உருவாகி அது சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் கூட செய்து கொண்டிருக்கிறது. கோயில் நிலங்களை அரசு கைப்பற்றக்கூடாது என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் சிறு பட்டாக்கள் 2 சென்ட் 3 சென்ட் வைத்திருந்தால் அவற்றுக்கான பணத்தை அரசே கோயில் அறநிலைத்துறையில் செலுத்திவிட்டு அதனை அவர்களுக்கு உரியதாக மாற்றலாம். 100 ஏக்கர் 200 ஏக்கர் 50 ஏக்கர் என்று மடாலயங்கள் வைத்திருக்கின்ற நிலத்தை எல்லாம் அரசு தனதாக்கி கொள்ளலாம். அரசு அதனை ஏழை எளியவர்களுக்கு பட்டாவும் வழங்கலாம். ஆக கோயில் நிலம் என்றாலே அவற்றையெல்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது, கல்விக்கு செலவிடக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை. இதுபோன்று தவறான அவதூறான மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய்யான தகவல்களை சொல்வது இந்த கூட்டணியினுடைய ஒரு செயல்பாடாக எனக்கு தெரிகிறது. அந்த கூட்டணி அமைப்பின் காரணமாக முன்னாள் முதல்வர் திருவாளர் எடப்பாடியார் அவர்கள் இப்படி பேசக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டார் என்று கூட எண்ண வேண்டியிருக்கிறது. இருப்பினும் இது வருந்தத்தக்கது என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.